ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, சைக்காலஜியில் ஒரு பக்கம் வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரிஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? அதுக்கான ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அதே போல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு பிஓ எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நம்ம வந்து தனியாக யூனிட் வைஸாக வந்து நடத்தின்னு வந்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு பக்கம் கண்டினியூ ஆகும். ஆனால் அது இல்லாமல் டெய்லி 10 கொஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன, இதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்த அந்த கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட போகிறோம். அதுலேயும் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கறதுல மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த 10 கொஸ்டின்ஸில் பார்க்க போகிறோம். இன்னும் இது உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்குங்க, ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏற்கனவே நடந்த பியூ எக்ஸாம்ல இருந்த ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போக போறோம், ஓகேங்களா? சரி கொஸ்டின் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறேங்க. இந்திரன் பூசை இவள் அகலிகை இவன் சென்ற கௌதமன் சின்னுர டேஷ் என்னும் பரிபார் தொடரில் வரும் பூசை என்பதன் பொருள் யாது? ஓகேங்களா? என்னதுங்க பூசை என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதனோட ஆசை, இதனோட பதில் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பூசை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பூனையை தான் வந்து குறிக்குதுங்க. டி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா கௌதம முனிவரோட மனைவி தான் வந்து அகலிகை, ஓகேங்களா? ஸோ அவங்க மேல காதல் கொண்ட அந்த இந்திரன் என்ன பண்ணுவாருங்க, பூனை வடிவமா மாறி அதுக்கப்புறம் மனித உருவமா மாறி அகலியை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவர் வந்து அடைஞ்சிடுவாரு. அதனால கோபப்பட்ட கௌதம முனிவர் என்ன பண்ணியிருப்பாரு, அகலிகைக்கு வந்து கல்லா மாறுற சாபத்தை வந்து வழங்கிட்டு இருப்பாரு. இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு ஓவியம் வந்து காணப்படும். அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வரிகள் தான் இந்த வரிகள், ஓகேங்களா? அப்ப அந்த பூசை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இந்திரன் பூனை வடிவமா மாறி வந்தார் அப்படின்றத குறிக்கிறதுனால அப்ப அதுக்கான ஆன்சர் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? இது பரிபாடல்ல இருக்கக்கூடிய 13வது பாடல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கண்டராதித்தர் பாடிய பாடல்கள் எத்திருமுறையுள் அடங்கி உள்ளது? கண்டராதித்தர். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து பாருங்க, இந்த 12 திருமறைகளை நம்ம வந்து படிச்சிருப்போம். முதல் 7 திருமறைகளை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஆனா இவங்க எங்க கேட்டிருக்காங்க, கண்டராதித்தர் பாடிய பாடல்கள் எத்தனாவது திருமறையில் வைக்கப்பட்டுள்ளது? ஸோ கண்டராதித்தர் பாடிய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் திருமறை, அதாவது திருவிசைப்பா திரு பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மொத்தம் ஒரு 9 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பாடியிருப்பாங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஆனா அந்த 9 பேர் தான் பாடியிருப்பாங்கன்றத நம்ம முடிச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ள போய் கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின் சூப்பரா, ஓகேங்களா? ஏன்னா இந்த 9ஆம் திருமறை யார் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா, திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார், பூந்துருத்தி நம்பிகாடா நம்பி, கண்டராதித்தர், வேண்டாடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேஜிராயர். ஸோ இந்த இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் திருமறையை பாடியிருப்பாரு. அதுல இருந்து தான் இந்த கண்டராதித்தர் பாடிய திருமறை எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த 9ஆம் திருமறை, இந்த 11ஆம் திருமறை, இதெல்லாம் இருக்கக்கூடிய அனைவரையும் நம்ம வந்து படிச்சிடணும். உங்களுக்கு அதை நான் ஒரு ஷார்ட்கட்டாக போட்டு கொடுத்துட்றேன். அப்போதான் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட முடியும், ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 9ஆம் திருமறை, திருவிசைப்பா திருப்பல்லாண்டுன்னு இதெல்லாம் பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. ஏன்னா 9 பேர் இதை பாடியிருப்பாங்க. அடுத்த 3வது கேள்வி. 3 முதல் 6 அடி வரை உள்ள 6 வரையிலான அடிவரையறை கொண்ட சங்க நூல் எது? 3லிருந்து 6 அடி வரையறை கொண்ட சங்க நூல் எது? சூப்பர். ஸோ இதுவும் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். ஆனா இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே லைட்டா படிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த அடிவரையில் அங்கிருந்து சிம்பிளா கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு தான் வந்து பாத்தீங்கன்னா 3 முதல் 6 அடி வரையறை கொண்டதுங்க, ஓகேங்களா? ஸோ குறுந்தொகையை பொறுத்தவரையிலும் 4 முதல் 8, பதிற்றுப்பத்தை பொறுத்தவரையிலும் 8லிருந்து 57 அடி வரையறை, கலித்தொகையை பொறுத்தவரையிலும் 11லிருந்து 80 அடி வரையறை கொண்டது. ஸோ நம்மளுக்கு 3 முதல் 6 அடி வரையறைன்னு கேட்டதால 500 தான். இது நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட்டோட உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்புறம் மறக்காது. அடுத்து 4th கொஸ்டின். இம்மையார் செய்ததை இம்மையே ஆம்போலும் உண்மையே ஆமென்பார் ஓரார்கான் என பகரும் நூல் எது? பாருங்க, இம்மையார் செய்ததை இம்மையே ஆம்போலும் உண்மையே ஆமென்பார் ஓரார்கான். இந்த வரியை வந்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோங்க, ஓகேங்களா? இந்த வரியை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா திணைமாலை 150 சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிறவில நீ செய்த ஒரு தவறா இருக்கட்டும், அதை இந்த பிறவிலே நீ அனுபவிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லுங்க. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நீ இப்ப பண்ற பாவம்லாம் அடுத்த பிறவி எடுத்து நீ கஷ்டப்படுவான்னு சொல்ற இல்லையா, அதெல்லாம் இல்லைங்க. திணைமாலை 150 என்ன சொல்லுது, இம்மையார் செய்ததை இம்மையே, இந்த பிறவிலே நீ இம்மை செய்துட்ட அப்படின்னா இந்த பிறவிலே நீ அதை என்ன பண்ணணும், அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திணைமாலை 150 வந்து சொல்லுது, ஓகேங்களா? அடுத்த 5வது கேள்வி பாருங்க. நாகூர் தர்காவின் சாதுவை போற்றி பாடப்பட்ட இலக்கியம் எது? ஸோ நாகூர் தர்காவோட சாதுவை போற்றி பாடப்பட்ட இலக்கியம் எது? சூப்பர். எதுன்னு பார்த்தீங்கன்னா
மோஹிதீன் புராணம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ மோஹிதீன் புராணம் அப்படின்னா நாகூர் தர்காவில் இருந்த சாதுவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போற்றி பாடப்பட்ட ஒரு இஸ்லாமிய இலக்கியம் மோஹிதீன் புராணம். அடுத்த 6வது கேள்வி. வருவார எய்தி விளக்கி ஒருதானாகி யாழறிந்தன்று என ஐயனார் இதனார் கூறுவது எதனை? பாருங்க, வருவார எதிர்விளக்கி ஒருதானாகி யாழறிந்தன்று. ஓகேங்களா? வருவார எதிர்விளக்கி அதாவது தன்னுடைய ஆணிரைய வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்ந்து போயிடுவாங்க இல்லையா, அதை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தன் எதிர்த்து நின்று போராடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஐயனார் இதனார் சொல்லியிருக்காரு. ஆனா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயனார் எதை வந்து கூறுறாரு அப்படின்னா ஆணேரி பிள்ளையை தான் வந்து கூறுறாரு. அது என்னங்க ஆணேரி பிள்ளை அப்படின்னா, இது புறப்பொருள் வெண்பா மாலையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். அவரு கரந்தை திணையை பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஆணேரி என்ன பண்ணுவாங்க, மீட்டுன்னு வருவாங்க இல்லையா, அதான் கரந்தை திணை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆணேரி மீட்டர். அப்போ அந்த கரந்தை திணையில ஒரு துறை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணேரி பிள்ளை அப்படின்ற துறை. அந்த துறையில தான் இதை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஆணேரி பிள்ளை அப்படின்றதான் ஐயனார் இதனார் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து 7வது கேள்வி. தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசு தான் தாலாட்டு என கூறியவர். சோ தாயடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குழந்தைகளுக்காக ஒரு உலகத்துக்கே வழங்கி ஒரு இலக்கிய பரிசு தான் வந்து தாலாட்டு. ஏன்னா எல்லாமாவும் தாலாட்டு ஈஸியா போடுவாங்க இல்லையா. அப்படி சொன்னவர் யாருன்னா தமிழண்ணல். ஸோ தமிழறிஞரான தமிழண்ணல் தான் வந்து இந்த கூற்றை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ சீதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி. வடநூலார் எந்த அணியை அதிசய யோக்தி அலங்காரம் என கூறினர்? பாருங்க, எந்த அணியை வந்து வடநூலார் வந்து அதிசய யோக்தி அலங்காரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னா அதிசயவாணி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். அதிசயவாணி அதாவது உயர்வு நவிர்ச்சியணி. ஒரு இதோ நம்ம என்ன பண்ணுவோம், மிகைப்படுத்தி சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்து வியந்த அந்த வடநூலார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு அதிசய யோக்தி அலங்கார அணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அதிசயவணி. அடுத்து 9வது கேள்வி. சுந்தரர் யாருடைய பெயரை திருத்தொண்டர் தொகையில் குறிக்கவில்லை? சோ சுந்தரர் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பெயரை வந்து திருத்தொண்டர் தொகையில வந்து குறிக்கவே இல்லை அப்படின்னு தான் நம்ம ஓகேங்க. இது கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், தெளிவா படிச்சோன்னா இதுக்கான ஆன்சர் ஈஸியா எடுத்திருக்கலாம். ஏன்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், திருமூலர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி அல்லது 8ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா மாணிக்க வாசகரோட காலம் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அப்போ சுந்தரர் யாரை பத்தி குறிப்பிட வாய்ப்பு இல்லை, மாணிக்க வாசகரை பற்றி குறிப்பிட வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அப்ப அதை வச்சு நம்ம ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர். அடுத்து 10ஆம் நூற்றாண்டு. பவித்திரம் அருகனப்பாவை நோற்ற காதை எந்நூலில் உள்ளது? எந்த நூல்ல வந்து இந்த காதை வந்து உள்ளது? பவித்திரம் அருகனப்பாவை நோற்ற காதை. சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க, மணிமேகலை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா மணிமேகலையில மொத்தம் 30 காதைகள் இருக்குங்க. ஸோ 30 காதைகள் தான் வந்து மணிமேகலை வந்து இருக்கு. அதுல முதல் காதை வந்து பார்த்தோன்னா விழாவரை காதை, இறுதி காதை தான் வந்து இந்த பௌத்திரம் அருகன பாவை நோற்ற காதை. ஓகேங்களா? அப்ப 30வது காதை தான் இந்த காதை அப்படின்றதுனால அப்ப இது மணிமேகலை நூலில் இடம்பெறக்கூடிய ஒரு காதை தான். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறோம் பாருங்க. இந்திரன் பூசைவல் அகலிகை. இதில் பூசை அப்படின்றது பூனையை குறிக்குது. கண்டராதித்தர் வந்து 9ஆம் திருமறையில பாடியிருக்காரு. 3 முதல் 6 அடி வரை கொண்டது 500. இம்மையார் செய்தது இம்மையே ஆம்போலும் உம்மையார் ஆம்பெனும் ஓரார்கான் எனும் தலைமாலை 150. நாகூர் தர்காவோட சாதுவை போற்றி பாடக்கூடிய இலக்கியம் மோகிதீன் புராணம். வருவார எய்தி விலைக்கு ஒருதானாகி யாழறிந்தன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆணேரி பிள்ளை தான் ஐயனார் இதனார் குறிப்பிடுறாரு. தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசு தான் தாலாட்டுன்னு சொன்னவர் வந்து தமிழண்ணல். வடநூலார் எந்த அணியை வந்து அதிசயோக்தி அலங்காரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதிசயவணியை. சுந்தரர் யாருடைய பெயரை திருத்தொண்டர் தொகையில் வந்து குறிக்கல அப்படின்னா மாணிக்க வாசகருடைய பெயர் தான் வந்து குறிக்கல. பவித்திரம் அருகனப்பாவை நோற்ற காதை வந்து எதில் இருக்குன்னா மணிமேகலையில வந்து இருக்குங்க. இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு, இது பாருங்க. நாளும் நாம் சாகின் ஆறாமல் நமக்கு நாம் அழாதென்ன. நாளும் நாம் சாகின்றாமல். ஸோ நாளும் நாம் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாதென்ன. டெய்லி நம்ம செத்துந்தாண்டா இருக்கிறோம், அப்புறம் ஏன்டா அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நாளைக்கு போடுற வீடியோஸ்ல இதுக்கான ஆன்சரோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ கண்டிப்பா இந்த தமிழ் சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இதே போல நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் டெய்லி 10 கொஸ்டின்ஸா நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். அது இல்லாம சிலபஸ் வைஸா உங்களுக்கு நான் நடத்திட்டு பிடிஎஃப் அது தனியா கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா இந்த டெய்லி 10 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாவும் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வந்து பிடிஎஃபா வந்து கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும்.
தேங்க்யூ கைஸ்.